2024 நடைபெறவுள்ள டிஎன்செட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிஎன்செட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுவது எப்படி என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்செட் எக்ஸாமுக்கு ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்றினுடைய நம்பர் தேவைப்படும். அடுத்ததான் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபைல் சைஸ் 10 KB to 200 KB வரைக்கும். அடுத்ததாக ஹேண்ட் சிக்னேச்சர், அது ஃபைல் சைஸ் 4 KB to 30 KB. அடுத்ததாக உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 10 KB to 200 KB. இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூகுளில் msutnset.com அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வார இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஎன்செட் எக்ஸாமுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இணையதளம் வழியாக விண்ணப்பம் செய்ய 1/4/2024 முதல் 30/4/2024 வரையும், தேர்வு கட்டணம் செலுத்த 2/5/2024 வரையும், ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் 3/5/2024 மற்றும் 4/5/2024 ஆகிய நாட்களும், தேர்வு நடைபெறும் இடம் மே மாதம் 2வது வாரமும், கால் டிக்கெட் ஆனது மே மாதம் 3வது வாரமும் வெளியிடப்பட எனவும், 3/6/2024 முதல் 25/6/2024 வரையும் தேர்வு நடைபெற எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்ததாக ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்த பே எக்ஸாமினேஷன் ஃபீ. ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன், ஃபீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேர்வு கட்டணம் செலுத்த வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்வு கட்டணம் ஜெனரல் பிரிவினருக்கு 2500 ரூபாயும், பிசி, எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு 2000 ரூபாயும், SC, ST, SCA பிரிவினருக்கு 800, தேர்ட் ஜெண்டருக்கு தேர்வு கட்டணம் இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுடைய இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு செய்ய வேண்டும். செகண்ட் ஸ்டெப்பில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டும். மூணாவதாக தேர்வு கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். உங்களுடைய பாஸ்வேர்டானது 8 முதல் 13 கேரக்டர் வரைக்கும், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கண்டிப்பாக வாரது போல் நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பர்சனல் டீட்டெயில்ஸ், இதில் உங்களுடைய நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இனிஷியலை தனி காலத்தில் தான் என்ட்ரு பண்ணணும். அதே போல் உங்களுடைய தமிழ் நேமையும் இந்த காலத்தில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. தமிழ் இனிஷியலையும் தனி காலத்தில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிட்டி டைப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரில் தான் யூனிவர்சிட்டிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸும் சேம்னா சேம் அஸ் எபோனில் டிக் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்டை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்றதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸ் எல்லாத்துலேயுமே டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு உள்ள செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை வச்சு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கிளிக் டு கம்ப்ளீட் த ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் இன் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீ பேமெண்ட் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அதற்கு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் சோன், டாக்குமெண்ட் அப்லோட், ஃபைனல் சப்மிட்
அவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் உள்ள பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அதில் டிஸ்பிளே ஆகும். அதில் நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ரிலீஜியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டியும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்தது உங்களுடைய பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ் ஆர் டயபெட்டிக் அவ்வளோ செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதில் உங்களுடைய பிஜி நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம் எந்த ஸ்ட்ரீம் படிச்சிங்களதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பிஜி சப்ஜெக்ட் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய பாஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை பாஸ் ஆனீங்களா ஸ்டேட்டஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பாஸிங்கை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு செக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கிளிக் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸாம் ஸோன் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஸோனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செகண்ட் எக்ஸாம் ஸோனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இவ்வளோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ அக்ரின்னு உள்ள செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபீஸ் பேமெண்ட் பே எக்ஸாமினேஷன் ஃபீனில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதில் பேமெண்ட்ஸ் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து கிடையாது. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.